வணக்கம் நேர்களே. வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம லிஸ்ட்ல ஜப்பான் டெஃபினட்டா இருக்கும். அண்ட் ஸ்கில் பேஸ்லயும் சரி, ரெஸ்பெக்ட்லயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, அண்ட் ஸ்போர்ட்லயும் சரி, அவங்க வேற லெவலான ஒரு கண்ட்ரியா இருந்துட்டு இருக்காங்க. எஸ், அப்படிப்பட்ட ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமால தான் இன்னைக்கு பாம் டிராப் ஆன டே. ஸோ இதை நினைவூட்டுற விதமா இன்னைக்கு ஹிரோஷிமா டே அப்படின்ற ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஈவன் இவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறமும் கூட இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான கண்ட்ரியா ஜப்பான் இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷனோட இன்னைக்கான நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யோகா கனெக்ட். உங்களுக்கு இந்த பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பா, எனக்கு மட்டும் இல்ல, நிறைய குழந்தைங்களுக்கு கூட பருப்பு சாதம்ல பிடிக்கும் இல்லையா? எஸ். முருங்கைக்கீரை பருப்பு சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிருத்திகாஸ் கிச்சன்ல கிருத்திகா ராதாகிருஷ்ணன் நமக்காக செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டுடேஸ் ஷோ ஆஃப் கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பருப்பு சாதம். இப்போ நிறைய பருப்பு சாதத்தை பற்றி இட்ஸ் பிகமிங் வெரி பாப்புலர்னால இதை உள்ள ஒரு ட்விஸ்ட் அண்ட் ஒரு வேரியேஷன் ஒன்று நம்ம பண்ணலாம். எப்படி நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. சாதம், மைசூர் பருப்பு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், நெய், முந்திரி, கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இதில் ஒவ்வொரு பருப்புக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். துவரம் பருப்புக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஐ லைக் த லைட் ஃப்ளேவர் ஆஃப் மைசூர் பருப்பு ஒரு லைட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் லைட்டாக அப்படியே சாப்பிட்டோமா கிளம்பினோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வில் ட்ரை இட் வித் மைசூர் பருப்பு. ஓகே, இப்போ கொஞ்சம் கேலரி கான்ஷியஸாக நம்ம ஆயில் வச்சு ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம கடுகு, ஜீரகம். ஓகே, இப்போது நம்ம இந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதே சூட்லேயே பச்சை மிளகாய். ஏன்னா நான் இந்த ஆயிலை நல்லா ஃப்ளேவரி ஆயிலாக நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முருங்கைக்கீரை. ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்த மைசூர் பருப்பு, கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை கொஞ்சம் லிக்விட் ஆக்கிக்கலாம். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு சால்ட் அண்ட் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது திக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரைஸ் ஒரு போர்ஷன் ஆட் பண்ணிடலாம். அதில் நல்லா இதை கலரி எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இந்த முந்திரி பருப்பு, கீரை எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்குது. இப்போ கீரை சாதத்துக்கு யாருமே முந்திரி பருப்பு போட மாட்டாங்க. பட் ரொம்ப டெலிஷியஸ் லுக்கிங்காகவும் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அழகாக ஏதாவது ஒரு மோல்டு இருந்ததுன்னா அந்த மோல்டை வச்சு நீங்கள் எடுத்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்பளத்தோடு சாப்பிட்லாம்.
நெய் இருக்குது, நான் இன்னும் ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து நெய் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் நெய்யை போட்டு ஆட் பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கியோட ரெசிபி வந்து பார்த்தது வந்து முருங்கைக்கீரை பருப்பு சாதம். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வில் கோ ஆன் டு த டிப் ஆஃப் த டே. இப்போ வந்து இந்த ரெசிபியில் வந்து நம்ம நெய் இருக்குது இன்க்ரீடியண்ட்டில். இஃப் யூ வாண்ட் வி கேன் ஆல்வேஸ் ஆட் இட். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து டயட்டீஷியன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வீட்டு சாப்பாடே ப்ரிஃபர் பண்ணுங்கள். வீட்டு சாப்பாடில் வந்து நீங்கள் வந்து தென் ஹோட்டலில் சாப்பிடாம நீங்கள் வீட்டு சாப்பாடே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு. யாரை வேணாலும் எடுங்க, சினிமா ஸ்டார்ஸாக இருக்கணும், ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டு சாப்பாடு தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இதே வீட்டு சாப்பாடில் வந்து நீங்கள் 2 சப்பாத்தி, ஒரு ரைஸ், அப்புறம் வந்து கூட்டுக்கறி பொரியல்லாம் சாப்பிடும்போது சப்பாத்தி மேலே நல்லா நெய், அப்புறம் சாதம் மேலே நல்லா நெய், இதெல்லாம் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரி கவுண்ட் வந்து ஒரு மீல்க்கே வந்து 500க்கு மேலே கேலரிஸ் வந்துடும் அது. ஸோ அதனால் வந்து வீட்டு சாப்பாடாக இருந்தாலுமே வந்து லிமிட்டட் மீல்ஸ் நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து அதுதான் டயட்டுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வரும். அண்ட் ஃபார் ஆரோக்கியம் ஆல்சோ. என்றைக்கோ ஒரு நாள் டெஃபினட்டாக இண்டல்ஜ் பண்ணலாம். இல்லை இஃப் யூர் ரியலி வெரி பர்டிகுலர் தட் நெய் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் தான் அது சரியாக இருக்கும். சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு தான் நான் சொல்லலை. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ்னால் ரியலி 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு ஃப்ளேவர் ஆச்சு, நம்மளை ஹாப்பியாகவும் இருப்போம் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். So I'm sure you'll really enjoy this recipe. I'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நன்றி, வணக்கம். இனியவே இன்றில் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் இன்னைக்கு எந்த டிப் தர போறாங்க விமன்ஸ்க்கு? ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிப் தான் ஷேர் பண்ண போறாங்க. ஆனா அது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ வாங்க நேயர்களே போய் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிற பிரச்சனை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஈவன் சாக்லேட் நிறையா சாப்பிட்றது, மாட்டுப்பால்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேக்கெட் பால் நிறையா எடுத்துக்கிறது, சிக்கன் நிறையா சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்வேஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையல் பாத்திரத்தினுடைய தன்மை மாறுபடும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாமா அப்படிங்கிறத பற்றி தான். நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் பாத்திரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து டெஃப்லான் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு செயற்கையான ஒரு ரசாயன பொருள் தான். பாலிடெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் அப்படிங்கிற ஒரு சாயம் வந்து மேலே பூசப்பட்டிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு கோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கோட்டிங் இருக்கக்கூடிய பாத்திரத்தை தான் நம்ம வந்து டெஃப்லான் அப்படின்னு சொல்கிறோம். நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் இப்படி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு செயற்கையான ரசாயனம்னு நம்ம சொல்லிட்டோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் மற்றும் ஃப்ளூரைன், இது 2 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரசாயனம் பூசப்பட்ட ஒரு பொருள் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இது மெயினாக கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும், தென் ஒட்டாமல் வந்து நமக்கு வந்து ஈஸியாக குக்கிங் வந்து இருக்கணும், பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்தது. கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் பார்த்தோன்னா 1930 தான் இதை வந்து முத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம ஒட்டக்கூடாது, ஆயில் நமக்கு வந்து கம்மியாக யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான். ஆனால் 2013க்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது அதில் வந்து பெர்ஃப்ளூரோ ஆக்டனோயிக் ஆசிட்
PFOA அப்படின்னு ஒரு கோட்டிங் வந்து அதில் கலந்திருக்கிறதா சொல்லப்பட்டது. ஸோ இந்த ரசாயன பொருள்னால சர்க்கரை நோய் முதற்கொண்டு சிறுநீரகத்தினுடைய பாதிப்பு முதற்கொண்டு கல்லீரல் பிரச்சனை வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் சொல்லப்பட்டது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு கூட இந்த PFOAன்னு சொல்லக்கூடிய பெர்ஃப்ளூரோ ஆக்டனாயிக் ஆசிட் ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா குழந்தையின்மை முதற்கொண்டு இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் கூட இந்த PFOA இருக்கக்கூடிய டெஃப்லான் கோட்டிங் பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு உருவாகிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2013க்கு பின்னாடி யூஸ் பண்ண எல்லா நான்ஸ்டிக் டவாலையும் டெஃப்லான் கோட்டிங் எல்லாமே இருந்தாலுமே இந்த PFOA இல்லை அப்படிங்கிறதுனால சேஃபஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம இணையங்களில் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இணையதளங்கள்லன்னு பார்த்தோன்னா டெஃப்லான் ஃப்ளூ அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த பாத்திரத்தை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அந்த கோட்டிங் வந்து உருகி மேலே அதுலேருந்து ஒரு ஃபியூம்ஸ் மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணும் பொழுது நமக்கு ஃபீவர், கோல்டு, காஃப், சில், குளிர் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த அலர்ஜினால் வரக்கூடிய ஒரு ஃபீவருக்கு பேர் தான், காய்ச்சலுக்கு பேர் தான் டெஃப்லான் ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கும் இது இருக்கத்தான் செய்யுது. இந்த டெஃப்லான் பாத்திரம் நான்ஸ்டிக் தவா அப்போ யூஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணும் பொழுது சில சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம கடைப்பிடிக்கணும். என்னென்ன பண்ணணும்? ஒன்று, அந்த ஃபியூம்ஸ் இன்ஹேல் பண்ணாமல் நல்ல வென்டிலேஷன், நல்ல காற்றோட்டமான ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணுறது சேஃப். ரெண்டாவது விஷயம், பாத்திரம் பழசாயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, அதில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து அவசரத்துக்கு நம்ம வந்து சில்வரை போட்டுடலாம், இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம மாற்றி யூஸ் பண்ணும்பொழுது அந்த டெஃப்லான் கோட்டிங் உறிஞ்சு உணவோடு கலக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி அந்த பாத்திரத்தை இப்போ நம்ம நார்மலாக ஒரு சில்வர் டவாவோ நம்ம வந்து ஒரு அயன் வடை சட்டியோ அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நான்ஸ்டிக் டவாவை வந்து வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. அப்படி ஹீட் பண்ணும் பொழுது அதில் இருக்க அந்த டெஃப்லான் கோட்டிங் வந்து உறிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹீட் பண்ணுறது, ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நான்ஸ்டிக் டவா யூஸ் பண்ணும் பொழுது குக் பண்ணவும் கூடாது. பாத்திரம் கழுவும் பொழுது அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நல்லா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து துணி வச்சு தொடச்சிட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணால் போதும்னு இருக்குது. நம்ம ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சி அந்த கோட்டிங் வெளியே வர மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் உணவோடு கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டெஃப்லான் பாத்திரம், நான்ஸ்டிக் தவா நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து எல்லா குக்கிங் மீடியத்துலேயும் அது வந்து நம்மளோட சேர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த கோட்டிங் நம்மளோட உணவில் கலக்கும் பொழுது தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஏன் இவ்வளோ பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், இவ்வளோ பேருக்கு குழந்தையின்மை, ஏன் இவ்வளோ பேர்த்துக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன காரணிகளை நம்ம தவிர்க்க சொல்கிறோம். உதாரணத்துக்கு பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதுலேருந்து ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வருது, அது ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்குது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக் டவா, டெஃப்லான் கோட்டிங் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் மேக்ஸிமம் பாத்திரம் இதுவாக இருக்கும் பொழுது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாமா? இதை தவிர்த்து பார்த்தா நமக்கு சீக்கிரமாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் சேஃபாக யூஸ் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மண் பாத்திரங்களையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களையும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுதே நமக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்திக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
விஜய். தொடர்ந்து நிறைய ஹெர்பல் பேஸ்டு ரெமெடி வந்து டாக்டர் ஜெயரூபா அறிவும் ஆரோக்கியம்ல நம்ம நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு ரெமெடி பார்க்க போறோம்? எஸ். ஸோ நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்யூர் ஆகக்கூடிய ஹோம் பேஸ்ட் ரெமெடிஸ் வந்து நிறைய சொல்லுவாங்க அண்ட் நிறைய கஷாயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெமெடி தான் சொல்ல போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். படர்தாமரை இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் இருக்கும். நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில் இருக்கிறது, இல்லை வீட்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா நமக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை ரொம்ப இறுக்கமான ஆடை அணியக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் இந்த படர்தாமரையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வருடக்கணக்கிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படர்தாமரையை வந்து சரி செய்யக்கூடிய சீமை அகத்தி களிம்பு அது எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பு செய்கிறதுக்கு நமக்கு சீமை அகத்தி தேவை. ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா பெருசாக வந்து இருக்கும். இது யூஸ்வலாகவே நிறைய ரோட்டோரங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இலைகளை வந்து இதை வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க. சீமை அகத்தி இலை, வண்டு கொல்லி இலை, இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து சொல்கிறது உண்டு. ஸோ இந்த இலை எங்கே கிடைச்சாலுமே வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் க்ரீம் ஆக்கி வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அதை சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து குப்பை மேனி. இந்த குப்பை மேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ குப்பை மேனி அதாவது குப்பையாக இருக்கக்கூடிய உடம்ப கூட வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேனியாக்கக்கூடியதான் இந்த குப்பை மேனி. ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது. ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து மஞ்சள் மெழுகு, அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது சீமையகத்தி களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மெழுகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம். இப்போ இந்த தேன் மெழுகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக. ஸோ தேன் மெழுகு கிடைக்காதவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து ஒரு தைலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இந்த தேன் மெழுகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும். இந்த தேன் மெழுகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மெழுகை வந்து பயன்படுத்துகிறோம். இது நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த 2 சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது. சீமையகத்தியோட சாறு சாறு சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும். ஸோ அது வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும், இறுகி மெழுக மாறிடும். ஸோ இப்போது அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இது அடங்கிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் அதில் நல்ல ஒரு ஹீட் இருக்கும். ஸோ இந்த சீமையகத்தி களிம்பு
படர்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்கின் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமை அகத்தி களிம்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த சீமை அகத்தி, குப்பைமணி இது எல்லாமே வந்து தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது, முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் தயாரித்து பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அது நல்லா வந்து களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு படர்தாமரையை சரி செய்யக்கூடிய ஒரு சீமை அகத்தி களிம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸோ எஸ், ஸோ கதை கேட்குற செக்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ நீங்களும் தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். புதுகை பாரதி மேம் வந்து இன்னைக்கு எந்த கதை வச்சிருக்காங்க? எஸ், இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் நம்ம எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியை கேட்டுடலாமா? ஷூர், வாங்க நேர்லயே போய் கேட்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில கப்பலில் ஏறி உலகத்தை சுற்றி பார்க்க போகலாமா? உலகத்தை சுற்றுறதுக்கு நிறைய வாகனங்கள் இருந்தாலும் கப்பல் பயணம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு போனவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இது உல்லாச பயணம் இல்லை, ஆனந்த சுற்றுலா இல்லை. ஒரு தேசத்தில் இருந்து இராணுவ வீரர்கள் கப்பலில் ஏறி பயணம் செஞ்சாங்க. அதை பற்றின கதை தான் இது. ஒரு நாட்டு இராணுவ வீரர்கள், அவங்க எல்லாரும் பயிற்சியில் இருந்துகிட்ருக்க இளைஞர்கள். அவங்கள ஒரு 100கணக்கான பேரை ஒரு கப்பலில் ஏற்றி ஒவ்வொரு நாட்டுக்காக அழைச்சிட்டு போனாங்க அந்த இராணுவத்தில் பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்கள். எதுக்கு அப்படின்னா, ஒரு தேசத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, சீதோஷ்ண நிலை, வித்தியாசமான மக்களுடைய அந்த வாழ்க்கை நிலை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நாடு எப்படி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கலாம். உலக அறிவு வேணும் அந்த இளைஞர்களுக்குன்னு முடிவு செஞ்சாங்க. அதனால கப்பல் புறப்பட்டது. ஒவ்வொரு நாட்டினுடைய துறைமுகத்துக்காக வந்து நின்றுச்சு. நிற்கிற போது அது கொஞ்சம் சில நாள் அங்கே நிற்கும். அவங்கெல்லாம் இறங்கி உள்ள நாட்டுக்குள்ளே போய் ஊர் சுற்றி பார்ப்பாங்க. அப்புறம் திரும்பி வந்து கப்பலில் ஏறுவாங்க. அப்புறம் மறுபடியும் கடல் பயணம் தொடரும். அடுத்த நாட்டுக்கு போவாங்க. பல வாரங்கள் பயணத்துக்கு அப்புறமா ஒரு புதிய நாட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த கப்பல். அப்படி வர்ற போது துறைமுகத்தில் இருந்து இறங்கினாங்க. நிறைய குழுக்களாக சேர்ந்து அந்த இராணுவ வீரர்கள் இறங்கி பயணம் பண்ணினாங்க. அங்கே ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. புதுசு புதுசான இடங்கள், அந்த மக்கள்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தாங்க. அந்த நாட்டில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அங்கே இந்த கடல்சார் வாணிகம் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப அதிகமாக நிறைய சேல்ஸ் இருக்கக்கூடிய இடம். அது மாதிரி கடல்சார் பொருட்கள், நிறைய பழங்காலத்து அபூர்வமான பொருட்கள்லாம் விற்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா வித்தியாசமான நிறைய கலைப்பொருட்கள்லாம் இருந்தது. அந்த இராணுவ வீரர்கள் குழுவில் 2 நண்பர்கள், இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போனாங்க. அந்த ஒரு கடைக்கு போனால் நிறைய அபூர்வமான பொருட்கள், நல்ல செப்பில், பித்தளையில் செஞ்ச, உலோகத்தில் செஞ்ச சின்ன சின்ன சிற்பங்கள், பயன்பாட்டுக்குள்ள பொருட்களும் வித்தியாசமாக இருந்தது அந்த கடை. 2 பேரும் போனாங்க, கடையை சுற்றி பார்த்தாங்க. அந்த வியாபாரி அதிகம் படிப்பறிவு இல்லாதவர். இருந்தாலும் அவர் சாமர்த்தியத்தில் வியாபாரம் பண்ணி பழைச்சிட்டே இருக்காரு. இவங்கள்ட்ட கையில் இவங்க நாட்டு காசு இருக்குது, அந்த வியாபாரிக்கிட்ட அவங்க நாட்டு காசு இருக்குது. பொதுவாக இப்போ தேசத்துக்கு தேசம் காசுனுடைய அந்த மதிப்பு மாறும் இல்லையா, அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு மீதி சில்லறையை வாங்கிக்கிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வியாபாரி அவருக்கு அதிகம் படிப்பறிவு இல்லாததுனால கணக்கு கொஞ்சம் தப்பாக போட்டுட்டு அதிகமான காசை மீதி சில்லறையாக கொடுத்துட்டாரு. இப்போ அதை 2 நண்பர்களும் அதை வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் வந்து கப்பலுக்கே வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்த பொருட்களை நண்பர்கள்ட்ட எல்லாம் விரித்து காமிச்சிட்டு அதை பற்றி பேசி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட கப்பல் புறப்புற போகிற நேரம். அந்த நேரத்தில் இந்த 2 நண்பர்களில் ஒருத்தன் சொன்னான், இங்கே பத்தியா, இவ்வளோ பொருட்கள் தேடி வாங்கினது நமக்கு பெருசு இல்லை, அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து அதிகமான காசு சில்லறை கிடச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு விளையாட்டா அப்படி அதை ஒரு பெருமையாக சொல்ல ஆரம்பித்தான். முதல்ல இருந்த அந்த நண்பன் சொன்னான், இங்கே பாரு எப்படி நீ இதை பண்ண போச்சு, அந்த வியாபாரிக்கு நஷ்டம் வந்துடும் இல்லையா அப்படின்னு. அவருக்கு வந்தால் வந்துட்டு போகுது, நம்ம என்ன திருப்பி இந்த நாட்டுக்கு வரவா போகிறோம், நம்ம
அவனுக்கு வந்து நம்மளை தேடி வந்து அவர் என்ன காசா வாங்கிட போறாரு, இதெல்லாம் நடக்கவா போகுது, நம்ம சாமர்த்தியமா பொழைச்சிட்டோம் அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா அந்த முதல் வீரன் என்ன பண்ணா, அந்த காசை அவன் கையிலேருந்து பறிச்சுட்டு கிளம்புறதுக்கு இருந்த அந்த கப்பல்ல இருந்து வேக வேகமா குதிச்சு ஒரே ஓட்டமும் நடையுமா அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த வியாபாரி கையில அதை கொடுத்துட்டு, ஐயா மன்னிச்சுக்கங்க, தெரியாம நீங்க எங்களுக்கு அதிகமா காசு கொடுத்துட்டீங்க, அதனால இதை நான் திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லி விறுவிறுவிறுன்னு மீண்டும் ஒரு வண்டியை பிடிச்சி ஓடி வந்து துறைமுகத்துல கப்பல்ல ஏற வர்றான். அந்த கேப்டனும் இராணுவ அதிகாரியும் அவனை பார்த்துட்டு கோச்சுக்கிறாங்க. ஒருத்தனால கிளம்புறது தாமதம் ஆயிடுச்சு, இப்படி பண்ணுவியா அப்படின்னு. இல்லைங்க ஐயா, இது மாதிரி கடையில் வாங்கினோம், அதிக சில்லறை எங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க அப்படின்னா. இப்போ அந்த பக்கத்தில் அதிக காசு வாங்கிட்டு வந்த நண்பனும் நின்றுட்டு இருந்தான். அப்போ இராணுவ அதிகாரி சொன்னார், இவ்வளோ தூரம் நீ இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஓடுறியே, ஏன் அப்படின்னு கேட்டபோது அப்போ அந்த வீரன் சொன்னான், ஐயா சில காசுக்காக நம்ம அவரை ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவர் சொல்கிற மாதிரி, நண்பர் சொல்கிற மாதிரி அந்த வியாபாரி ஒன்றும் தேடி வந்து நம்ம நாட்டில் அதை வாங்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த நாட்டிலேருந்து இந்த இராணுவ வீரர்கள் வந்தாங்க, நம்ம கடையில் பொருட்கள் வாங்குறாங்கன்றதுல அவர் ரொம்ப பெருமிதமாக எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு, விலையை குறைச்சும் கூட கொடுத்தாரு. ஆனால் ராத்திரி கணக்கு பார்க்கும்போது காசு குறைஞ்சிச்சு அப்படின்னாலோ அல்லது நாங்கள் அந்த காசை ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவர் உணர்ந்தாலோ என்ன நினைப்பாரு, சே இந்த நாட்டு இராணுவ வீரர்கள் வந்தாங்க, இவங்க இப்படி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு என்னையவோ என் நண்பரையோ மட்டும் சொல்ல மாட்டாரு, ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டையே தேசத்தையே அவர் ரொம்ப குறைச்சலா மதிப்பிட்டுருவார் இல்லையா. நம்ம தேசத்துக்கு ஒரு அவமானம் வருது அப்படின்னா அதை எந்த காலத்திலும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. தேசத்தினுடைய பெருமையும் நாட்டினுடைய மரியாதையும் தான் முதன்மை நமக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அவ்வளோ தூரம் உயிரை பணைய வச்சு கப்பல்லேருந்து குதிச்சு ஓடி போய் அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு வந்தேங்க ஐயா, லேட்டானதுக்கு மன்னிச்சுக்கங்க அப்படின்னாரு. அப்போ தான் அந்த இராணுவ அதிகாரி சொன்னார், ஒரு இராணுவ வீரனாக ஆகிறதுக்கு இல்லை, ஒரு நல்ல தேசத்தினுடைய குடிமகனாக இருப்பதற்கான முழு தகுதியும் உனக்கு இருக்குது. தனக்கு ஏதாவது சின்ன சிரமம் வந்தால் கூட பரவாயில்லை, தன்னுடைய நாட்டுக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன்தான் உண்மையான தேசிய பற்றாளன் அப்படின்னு சொன்னார். இது நல்லா இருக்கு இல்லையா, சிந்திக்கலாமே. நன்றி. வணக்கம், நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். நாம் தொடர்ந்து பட்ஜெட்டின் பல அம்சங்களையும் அது எந்த விதத்தில் மக்களுக்கு நன்மை பயக்கிறது என்றதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்று ஒரு மிக சுவாரஸ்யமான, எல்லாரும் ஆர்வமாக பட்ஜெட் என்றாலே இன்கம் டேக்ஸில் எனக்கு ஏதாவது ரிபேட் இருக்கா, எனக்கு ஏதாவது சலுகைகள் இருக்கா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பார்க்கும்பொழுது இந்த முறை பட்ஜெட்டில் ஒரு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் சேலரிட் கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வரும்போது சீலிங் வந்து கூடவும் குறையும், அப் டு 3 lakhs நோ இன்கம் டேக்ஸ், அப்போது அதுக்கப்புறமா 0%, 10% அப்படி போகும். அப்புறம் ஒருத்தரும் 10% எடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்லாப் சேஞ்சஸ் வரும். ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு சேலரி வாங்கக்கூடிய நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது சேலரி கிளாஸ்க்கு. ஏன்னா சேலரி கிளாஸ்னால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், வாங்குகிற சம்பளம் எல்லாம் அப்படியே டேக்ஸ் பிடிச்சது போக மிச்சம் வருமே ஒழிய, கார்பரேட்ஸுக்கு அவங்கவுங்களுக்கு சில சில சலுகைகள், அவங்க எல்லாம் சில எக்ஸ்பென்சஸை போடலாம், டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஆனால் நம்ம சேலரின்னு பார்க்கும்போது அந்த சேலரி கிளாஸுக்கு எல்லாம் 100% டிரான்ஸ்பரண்ட்டாக போயிடும். ஸோ அப்போ இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு கொடுத்துட்டுருந்தாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000லேருந்து இப்போ 75,000 பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையானது. இப்போதைய உள்ள காலகட்டத்தில் உள்ள பணவீக்கத்தை தாண்டி அது கொடுக்கப்பட்டது. அடுத்தது இது பென்ஷனர்ஸ்க்கும் அதே மாதிரி 15,000 ரூபாய் பென்ஷன் வாங்கலேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் நோ டேக்ஸ், அது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதை போக இந்த டேக்ஸ் லேப்ஸில் 2020லேயே ஒரு புது டேக்ஸ் லேப் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து டேக்ஸ் ரேட்ஸு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த டேக்ஸ் ரேட்ஸை கொண்டு வந்தாங்க, புது டேக்ஸ் ரெஜீம்னு வச்சுக்கணும். அதை அடுத்தது பழைய டேக்ஸ் ஓடிட்டுருக்கிறபடி 10%, 5, 20, 30ன்னு போயிட்டு இருந்தது.
ஸோ இந்த பழைய டேக்ஸ் சிஸ்டமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த செக்ஷன் 80C என்று சொல்லக்கூடியதில் எல்ஐசி, ஸ்கூல் 2 சில்ட்ரனுக்கு உள்ள ஃபீஸ் கட்டுறது, பிஎஃப், பிபிஎஃப், ஜிஎஸ்எல்ஐ இந்த மாதிரி கட்டக்கூடியது எல்லாமே அதில் நிறைய சலுகைகள், அந்த டிடக்ஷன்ஸ் மக்கள் சேமித்து வைப்பார்கள். ஐயோ எனக்கு டேக்ஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டே டேக்ஸ் சேவிங் எஃப்டிஸ், டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போகலாம். பிபிஎஃப், பிஎஃப் எல்லாம் அதில் அடங்கும். இப்போ என்ன, இந்த புது ரெஜிமில் நோ டிடக்ஷன், நோ எக்ஸம்ஷன். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை, வச்சுப்போம். ஆனால் அது வந்து இன்கம் டேக்ஸ் பார்க்கும்போது அது ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, அந்த மாதிரி ஆகிடுறது. ஸோ இந்த இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புது நடைமுறைக்கு வந்துள்ள இந்த 2020 வந்தாலுமே அதில் யாரும் இன்னும் நிறைய 2/3 ஆஃப் த பீப்புள் அதில் தான் ஃபைல் பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க பட்ஜெட் வாசிக்கும் பொழுது. ஆனாலும் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணினா அப்படின்னா என்ன ஆகிடுறது, இந்த 80C டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது. அப்போ சேவிங் பண்ணுவாங்களா? நமக்கு தான் இனிமேல் டேக்ஸ் பெனிஃபிட் இல்லையேன்னு சொல்லிட்டு சேவிங்ஸோடைய தன்மை குறைஞ்சிடும். எல்லா எல்ஐசி ஏற்கனவே எல்ஐசி ப்ரீமியம் கட்டுறதே வேஸ்ட்டு. ஏன்னா அது 4%, 5% தான் ரிட்டர்ன். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவே கிடையாது, வரும் லைஃபுக்காக தான் ஒரு கவர் எடுக்கணுன்ட்டு. அதை டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சு எடுத்துடலான்ட்டு இப்போ எல்லாரும் அட்வைஸ் கொடுக்கும்பொழுது என்ன ஆகிறது, அந்த ஷிஃப்டிங் டு த நியூ வந்துடுது, சேவிங்ஸு குறையும். இந்த புது ரிஜீமுக்கு வரும்பொழுது சேவிங்ஸ் குறைஞ்சி போயிடுது. ஸோ தனி நபர் இப்போவே இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வருமானத்தை வாங்குவதில் செலவில் தான் ஜாஸ்தி இருக்காங்க. மேபி இஎம்ஐ கட்டுவாங்க, இஎம்ஐ கட்டி அட்லீஸ்ட் ஒரு அசெட் வாங்கினா கூட தட் இஸ் ஓகே. அது இல்லாமல் துணிமணிகள் வாங்குறது, ஒரு ஆடம்பர செலவுகளில் தான் அவங்களுடைய நாட்டம். ஒரு வெளிநாடு வெக்கேஷன் போகிறது, இப்படி வாழ்க்கை முறையை அனுபவிப்பதற்காகத்தான் நம்ம 365 நாள் உழைக்கிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த புது ரெஜிம் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு வந்தால் சேவிங்ஸுங்கிறதுக்கே இல்லை, தேவையில்லைங்கிற மாதிரி அவங்களே கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிறதுங்கிறது ஒரு விதமான சாராரோட தாக்கம். இப்போ நான் ஆல்ரெடி பிபிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கட்டிட்டேன்னா இன்னொரு 5 வருஷம் கட்டியே தீரணும், கட்டிடுவேன். ஆனால் 1.5 லட்சம் ஃபுல்லாக கட்டுவேனா அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். ஸோ இதனால் இந்த சேவிங்ஸ் தான் நம்மளுடைய ரொம்ப பேக் போன், அது இப்போ குறையும். இப்போ பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு அறிக்கை 2 நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க, டெபாசிட்ஸ் ரேட் குறைஞ்சிட்டு வருது, மக்கள் எல்லாம் வேறு சேவிங்ஸ்க்கு மைக்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தேவையான டேக்ஸ் சேவிங் எஃப்டி கூட எடுக்க தேவையில்லை இப்போது. அதனால் இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம்ங்கிறது, ஏன்னா டைரக்ட் டேக்ஸ் கோட் கொண்டு போகிறாங்கங்கிறதுனால இதை வித்ட்ரா பண்ணுறதுக்காக நடைமுறைகளாக எடுக்கிறாங்க. இதில் சில சலுகைகளும் இருக்குது, சில பாதகங்களும் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் புஷ் பண்ணும்பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். என்னுடைய தரப்பிலிருந்து நான் என்ன சொல்கிறாலும், கவர்மெண்ட் சொல்லும்படியாக நம்ம புது ஸ்கீமில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினாலும் உங்களுடைய சேமிப்பை நீங்கள் விடாதீர்கள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விடாதீர்கள். என்ன பிபிஎஃப்ஓ, என்ன போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸோ, எது உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களோ, இளைஞர்களே கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை விடாத செய்யுங்க. அது இந்த கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நம்மளுக்கு சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் கிடையாது. ஏன்னா அண்டை நாடுகள்லாம் 60 வயசுக்கு மேலே கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டுருவாங்க, அவங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நம்ம தான் எல்லாம் பார்க்கணுங்கிற போது நமக்கு தேவையான சேமிப்பை நாம் ஏர்ன் பண்ணும்போதே செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நல்ல அட்வைஸ்னே நான் சொல்லுவேன், ஒரு பொருளாதார நிபுணராகவும் ஒரு சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜராக இருக்கும் மேடம். ஸோ நீங்கள் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். வணக்கம். அயன் கண்டென்ட்டோட முருங்கைக்கீரை பருப்பு சாதம் வந்து நிறைய பேருக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி ரொம்ப சூப்பரான விஷயத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் ஷட் அப் ஃப்ரம் ஜி. இந்த பக்கம் வந்து ஆஷிகா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் கனெக்ட்.